படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னோம்னா 4ல் புதன் இருக்கார், 4 கூடை 9ல் இருக்காருன்றப்போ உயர்கல்வி ஏதாவது நீங்கள் இப்போ படிக்கும் பட்சத்தில் தடையற்ற தன்மையில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். இப்போ என்ன இன்புட் பண்ணுறோமோ அதுதான் கெட் பேக் பண்ணுவோம். அதுபோல் தான் எனக்கு எந்த ஒரு விஷயத்தை தரீங்களோ அந்த விஷயமே திருப்பி கொடுக்கப்படும். அதுபோல் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது அப்படின்னோம்னாக்கா அந்த மாதிரி தன்மையில் தான் வாழணுமோ இல்லையா. அதை விட்டுட்டு அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9ல் குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாத பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாள்லேயே இன்னும் ஒரு மாத பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாத பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி நாள்கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனனச்சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனனச்சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனனச்சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசாந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில் அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேஷத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியனை உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதேமாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழியா. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பரிகாரங்கள் இதெல்லாமே பிற்சேர்க்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது, அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே.
அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனன சார்ட் இருக்கோ, அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனன சார்ட் தான் அது. அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான் இத்தகைய தன்மையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையை இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், அதுவும் ராகு சாரம் பெற்ற செவ்வாய், ராகு 2ஆம் பாதம், அதாவது திருவாதிரை 2 அப்படின்றப்ப உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தை தான் ஆக்டிவேட் பண்ணும். அப்போ 2ஆம் இடம் 9ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னம்னாலே ஏதாவது ஒரு இடப்பெயர்ச்சி அல்லது உங்கள் வாயாலேயே சில விஷயங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஆனால் சுப இலக்கம், அதாவது சுபமாக விலகிறதுனாக்கா நல்ல விதமாக சொல்லி விலகிறது, அந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின்றது சண்டையை உருவாக்கும், அது வேறு. அதுவும் புதன் வீட்டு செவ்வாய் வேறு, அது ராகு சாரம் பெற்ற செவ்வாய் வேறு. செவ்வாய்க்கு 2மே பகை, சூரியனும் அதாவது புதனும் ராகுமே. அப்போ வாக்காலேயே சில சிக்கல்களை நீங்களாக விலைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இப்போ அட் ப்ரெசண்ட்டு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான் ஆக்டிவில் இருக்கார். இப்போ 4ன்றது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும், ப்ராப்பர்ட்டிஸ் பேஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸும், அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கலாம், அல்லது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னம்னா 4ல் புதன் இருக்கார், 4 கூட 9ல் இருக்காருன்றப்போ உயர்கல்வி ஏதாவது நீங்கள் இப்போ படிக்கும் பட்சத்தில் தடையற்ற தன்மையில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு நட்பு பெற்ற சூரியன், நட்பு பெற்ற சுக்கிரன், ஆனால் அந்த இடம்ன்றது நீசம் சுக்கிரனுக்கு இருந்தாலும் 6 கூட 5ல் நீசமாகிறதுன்றது நோய் வழி சில விடுதலை வர்றதுக்கான வாய்ப்போ, கடன் வழி சில விடுதலை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். கடன் வழி விடுதலை அப்படின்றப்ப சில கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த இடத்துல கேது வேறு இருக்கார், கேது இருக்கிறது சூரிய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ ஆன்மீகம் தொடர்புடைய சிந்தனைகள் நிறையா, மெய்ஞான சிந்தனைகள் நிறையா, சாமி கும்பிட்ற தன்மைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாகவே இறை நம்பிக்கை அப்படின்றது மனம் சார்ந்த விஷயந்தான். ஒருத்தர் தானாகவே பிறவிலே தானாக, அதாவது எந்த விதமான மதத்தை பற்றிய தன்மையோ, எந்த விதமான உருவத்தின் பற்றிய தன்மைகளை உங்களுக்கு உணர்த்தாத பட்சத்தில் உங்களுக்கு இறை நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒன்று யாராவது ஒன்று லீட் பண்ணி கொடுப்பாங்க, அதன் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் எந்த மதத்தில் பிறக்கிறீங்களோ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதராக இருப்பீங்க. அடுத்தடுத்தது நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸு உங்களை கிரகிக்குதோ, உங்களை அடாப்ட் பண்ணதோ அந்த அடிப்படையில் மத கோட்பாடுகளை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதில் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போவுமே 8ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டாலே ஒரு தர்க்க ஞானிகளாக இருப்பாங்க. 8ஆம் இடத்த குருனாக்கா உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னம்னாக்கா, இருந்தாருனாலே போதும், உங்களுக்கு ஆல்ரெடி 8ஆம் இடத்துல தான். அப்போ சாமி மேலே சமயத்தில் கோபம் வர்றது, சாமியை விட்டு விலகி வர்றது, சில சடங்குகள் முறையாக செய்வீங்க, பட் அது பிடிப்பற்ற தன்மையில் வெறுப்பான தன்மையிலையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து சனி மற்றும் சந்திரன் 3 கூட 10க்கு போனோம்னாலே ஒரு பதவி வழி, வேலை வழி, ஒரு உங்களுக்கு முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ல் ராகு, அவரும் உங்களுக்கு சனி சாரம் தான் பெறார். அவரும் சனி 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு நேர் 6ஆம் பாதம் தாங்க. அப்போ ஏதோ ஒரு தொழில் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2ல் இருக்க செவ்வாய் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப குவைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னம்னாக்க 2ல் இருக்கிறது அது ராகு சாரம் பெற்ற செவ்வாய்னாக்கா நூதனமான முறையில் நீங்கள் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதோ, அடுத்தவங்களை அதாவது சேடிஸ்ட் மாதிரி அடுத்தவங்க மனதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறது தான். அடுத்தவங்க இது சஃபர் ஆவாங்க இப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. அந்த பேசிக்கான ஒரு நாலேஜ் குறையும். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன், கேது, சூரியன் வேறு லக்னத்தில் இருக்கிற குரு இருக்கிறது நல்லது. அப்போ நீங்கள் வெளி தோற்றத்துக்கு மேல் தோற்றமாக மேலோங்கிய பார்வையில் பார்க்குறப்ப உங்களை குறை சொல்லாத தன்மையில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி தான் இருக்கும் ஒழிய, உங்களை மற்றவங்க பார்க்கும் பட்சத்தில், உங்களை மற்றவங்க அணுகும் பட்சத்தில், உங்களோட மற்றவங்க உரையாடும் பட்சத்தில் நீங்கள் அவங்க மேலே ப்ளேம் அதிகமாக இது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தவங்கள்ட்ட நீங்கள் அடிக்கடி அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்போ புரட்டாசி மாதன்றது அதாவது வாயை கொடுத்து நீங்கள் புண்ணாய்க்கிற கதை தான். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக அனலைஸ் பண்ணி பேசுங்க. ஏன்னாக்கா சில விஷயங்கள் உங்களுடைய போக்கு பிடிக்காமல் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உருவாகும். ஏன்னா இந்த 2ல் இருக்க செவ்வாய், ராகு சாரம் பெற்ற செவ்வாய், அது ராகு 2ஆம் பாதமாக இருக்கிறதுனால அவர் 9ஆம் இடமா, அப்போ டீசெண்டாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 4ல் புதன் இருக்கார், அவர் யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் 2 அப்படின்றப்ப சுக்கிரன் 2 அந்த இடத்துல என்ன இடத்துல உள்ளனா 5ஆம் இடம் தான்.
அப்போ மனோ ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனோ ரீதியானாக்கா எது கன்ஃபியூஸ், அதாவது இது சரி இது தவறு அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா 5ஆம் இடத்தோட புதன் சம்மந்தப்படுறாரு. பட் அந்த புதன் 4ல் இருக்காரு. உடல் ஆரோக்கியமாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 5ன்றது எண்ணம், சிந்தை இதெல்லாமே சொல்லக்கூடியது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி, லக்னாதிபதி, ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய சாரத்தில் தான் புதன் இருக்கார். அப்போ உடல் நலம் சார்ந்தது எல்லாமே மனநலம் சார்ந்ததாக இருக்குது. மனதை வச்சு உங்கள் உடல் டிசைன் ஆகுது இந்த இடத்துல. அப்போ மன ஒற்றுமை, மன நிதானமான தன்மையில் இருக்கிறதும், மனம் ஒருங்கிணைந்த தன்மையில் இருக்கிறதும், அதாவது ரொம்ப ரொம்ப யூனிக்கான தன்மையில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எதையாவது ஒன்று இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, சந்தேக கண்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சந்தேகப்படாத தன்மையை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா 5ல் இருக்கிற கேது, சுக்கிரன் ப்ளஸ் சூரியன். அதாவது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு உறவுகளை பற்றிய கவலை, உறவுகளை பற்றிய சந்தேகம், உடல் நலத்தை பற்றிய சந்தேகம், இந்த வியாதியாக இருக்குமா அந்த வியாதி இருக்குமா, ஒரே வியாதிக்கு பல மாத்திரைகளை மாற்றி பார்க்கறது, இந்த மாதிரி தன்மைகள். அப்போ புத்தி கட்டத்தனமாக சில பிஹேவியர், சில நடத்தைகளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எண்ணம் எப்போயுமே கெட்டு போனாலே, இந்த இடத்துல சூரியன் 5ல் இருக்கார், கேது 5ல் இருக்கார், சுக்கிரன் 5ல் இருக்கார் அப்படின்னம்னாலே காதல் எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த ஏஜ், இந்த டீனேஜில் உள்ள நபர்களுக்கு. அதே நேரம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 7 கூட 2ல் தான் இருக்கான். அது புதன் அதாவது ராகு சாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப முதல் திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி அதாவது பகை பெற்ற 2ஆம் வீட்டில் இருக்கார், பகை பெற்ற கோளின் சாரத்தில் இருக்கார். அப்போ குடும்ப வாழ்க்கைன்றது கொஞ்சம் கூட குறைச்ச சண்டை சச்சரவுகளோட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமண முயற்சிகள் எடுத்திங்கனாலும் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் 9ஆம் பாவத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்படின்றப்ப எப்போயுமே ஒரு திருமணத்தால் ஒரு அவமானம் வரணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜில் அது எல்லாமே அவமானம்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடியது 2வது திருமணம் தான். அப்போ 2வது திருமணம்ன்றது கிட்டத்தட்ட இந்த இடத்துல 9ஆம் பாவம் தான். 7, 9 சம்மந்தப்பட்டால் தான் 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல அதாவது திருவாதிரை 2 அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் தான் சப்போர்ட் பண்ணுவார் செவ்வாய். 9ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த 9 கூடையவனும் உங்களுக்கு வந்து யார், சனி 10ல் இருக்கார், சந்திரனோட சேர்ந்துருக்காரு. சந்திரனும் அதே ராகு சாரம் தான் பெறாரு. அப்படின்றப்ப ராகு தான் முழுமையாக இயங்குது செவ்வாயோடு சேர்ந்து. இப்போ மறுமண திருமணங்கள் இருந்துச்சுனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். அதிகபட்சம் ரிஷபராசினர்களுக்கு டைவர்ஸ்ன்றது இருக்காது, மறுமண திருமணங்களும் பெருசாக இருக்காது. அப்போ மறுமண திருமணங்கள் பெருசாக இருக்காது அப்படின்னோம்னாக்கா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து யூனிக்கான பர்சன்ஸ். சில ராசிகளுக்கு வந்து மறுமணம் எதுக்கு நிறைய ராசிகளுக்கு நடக்கும் அப்படின்னோம்னாக்கா ஜென்ரலாக நடக்கிறதுக்கு, அதாவது மறைமுகமான காதல் தன்மையிலேயே காலம் கடந்து போகிறதும் இருக்குது. அதே நேரத்தில் மறுமணமே ஒரு ஓப்பனாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாமே என்னன்னாக்கா மறைமுகமாக ஓப்பனாகவோ, அதாவது அந்த நிர்பந்திக்கப்பட்ட தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் எப்போயுமே 7ஆம் இடத்தோட சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி இதெல்லாமே சம்மந்தப்பட்டாலே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அந்தந்த திசாபுத்திகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ அதை கடந்த தன்மையில் அந்த அந்த புத்திகளில் அந்த கடந்த தன்மையில் அந்த அடுத்தடுத்த ஆண்டுகள்லையோ அடுத்தடுத்த வருடங்களில் பண்ணும் பட்சத்தில் அது ஒன்றும் பெருசாக அதை கடந்து அது ஆல்ரெடி இனி திருமணத்துக்கு பிறகு தான் கடக்க போகிறோம் அப்படின்னா சிக்கலாகும். அது அந்த காலத்தை வந்து எப்போயுமே பலன்களை வந்து நிர்ணயிக்கிறது திசை தான், அதுக்கப்புறம் புத்திகள் தான், அதுக்கப்புறம் அந்தரங்கள் தான். அதிகபட்சம் திசைகள் வந்து நம்ம தவிர்க்கப்பட முடியாட்டியும் புத்திகளை தவிர்க்கலாம். அப்போ அடுத்து இதே புத்தி வந்து எப்போ வரனாங்க கிட்டத்தட்ட பெரிய ஆண்டுகள் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ், 16 இயர்ஸ், 17 இயர்ஸ், 19 இயர்ஸ், 20 இயர்ஸ்னு கழிச்சு தான் வரும். அப்படின்றப்ப நம்ம கவலை இல்லை. அதனால் நம்ம என்னன்னாக்கா அதிகபட்சம் ஒரு திருமண தோல்வி, திருமண தடை அப்படின்னு இருக்குனாக்கா எவ்வளோ ஆண்டுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நாட்களுக்கு பிறகு பண்ணலாம், எவ்வளோ மாதங்களுக்கு பிறகு பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே நம்ம டயக்னோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி நம்மளுடைய செலெக்ஷன் பண்ணி ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது வேறு. அதாவது திருமணத்துக்கு முன்னாடினாக்கா ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றத நம்ம வந்து ஓப்பனாக இந்த சொசைட்டிக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது திருமண வாழ்க்கை. அதை வந்து இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ நீங்கள் வந்து பழகும் பட்சத்தில் கிட்டத்தட்ட திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் சில நபர்களோட பழகிறது அப்படின்றது திருமணத்துக்கு முன் பழகிறதுன்றது பெருசாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் இந்த சமுதாயத்தில். ஆனால் திருமணத்துக்கு பின் அப்படின்றது அது மாதிரி ஒரு கில்ட்டியான பீரியடாக மாறிக்கிறப்ப அது என்னன்னாக்கா அது பெருசாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொசைட்டியில். அதை கண்டு தான் பயப்படுறாங்களோ ஒழிய மித்தபடி நமக்கு உண்டான தன்மைகள் எப்பயுமே இருக்கும். அது வந்து மாறாது. அதான் கர்மான்றது, அதுதான் தீர்வுன்றது. அது வந்து அப்படியே கசப்பாக இருந்தால் கூட மாத்திரை முழுங்கினா தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிற போல் இது மாதிரி சில விஷயங்கள் கசப்பான உண்மைகளை கூட நம்ம ஏற்றுக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அதை விட்டுட்டு இதெல்லாம் தவிர்த்த நிலையில் நான் வரணும், இதெல்லாமே இல்லாத நிலையில் வரணும், நான் எனக்கு இது மாதிரி நெகட்டிவ் எதுவுமே நடக்கக்கூடாது, எனக்கு பாசிட்டிவாக மட்டுமே நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்கணும், நடக்கணும் அப்படின்றது ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. அதுக்குண்டான அம்சம் இருக்கணும், அதுக்குண்டான தன்மைகள் கர்ம நிலையில் உள்ள ஜாதக அமைப்பாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகம். அது இல்லாத பட்சத்தில் தோஷமான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது பரீட்சையே எழுதாமல் நல்லா பாஸ் ஆகிடணும்னு நினைக்கிறது, ஏனோ தானோ எழுதிட்டு ஃபஸ்ட் ரேங்க் கேட்குறது மாதிரி தான் இதெல்லாம். அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் பாஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு ஆசை இருக்கணும். அதுக்கு உண்டான மசாலாவோ அதுக்கு உண்டான சமாச்சாரத்தையும் நம்ம பேப்பரில் கொடுத்துருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம ரிசல்ட்டை மட்டும் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ என்ன இன்புட் பண்ணுறோமோ அதுதான் கெட் பேக் பண்ணுவோம். அதுபோல் தான் என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தை தரீங்களோ அந்த விஷயமே திருப்பி கொடுக்கப்படும். அதுபோல் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது அப்படின்னோம்னாக்கா அந்த மாதிரி தன்மையில் தான் வாழணுமோ ஒழிய அதை விட்டுட்டு நான் வானத்தை வளைச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்ட்டு அந்த மாதிரி, அதாவது இப்படியெல்லாம் இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், படித்தவளாக இருக்கணும், பண்புள்ளவளாக இருக்கணும், அதாவது ரொம்ப பாரம்பரியம் மிக்கவளாக இருக்கணும், ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கணும், அதெல்லாமே என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும் ஒழிய அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்ட விதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்போ விதிக்கப்பட்ட விதி நம்ம எப்படி அந்த வே ஆஃப் லைஃப்பில் நம்ம சர்வைவல் பண்ணலான்றதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாமோ ஒழிய அதை விட்டுட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம பண்ணோம்னாக்கா நமக்கு நிறையா ரொம்ப ரொம்ப கஷ்டமான மனநிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தோல்விகள் அதிகமாக வந்துட்ட மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ தோல்வின்றது உண்மை, வெற்றின்றது உண்மைன்றப்ப தோல்வியும் உண்மை தான். அப்போ வாழ்க்கையில் தோற்கிறதும் ஒன்று தான், நம்ம பரீட்சையில் தோற்கிறதும் ஒன்று தான். சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல கிளாஸில் சரி, எஜுகேஷனில் சரி, நல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு எல்லாமே சர்வைவல் பண்ண ஸ்கூலு இது மாதிரி பெரிய அளவில் ஃபஸ்ட் ரேங்கில் இருப்பாங்க, நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு இல்லாமல் ஒரு 10 ரேங்குக்குள்ளே இருப்பாங்க, அதிகபட்சம் ஃபஸ்ட்டு ரேங்க் செகண்ட் ரேங்க் போட்டி போட்ட தன்மையில் இருப்பாங்க. பார்த்தா வாழ்க்கையில் அவ்வளோ அவ்வளோ ஃபெயில். எதுக்கு எப்படி? இதெல்லாமே ஒன்றுமே கிடையாது. நல்லா படித்தவனுக்கு மட்டும்தான் வேலைன்றதுக்கு கிடையாது. நல்லா படிக்காதவங்க கூட இன்றைக்கி படித்தவனை காட்டிலாம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ? யுக்தி, சுருதி, அனுபவம், எந்த அடிப்படையில் நீங்கள் சர்வைவல் பண்ணுவீங்கன்றது உங்களோட ஜாதகம் சொல்லிடும். அப்படின்றப்ப உங்களுக்கு இதுதான் அமையும் அப்படின்னோம்னா அதை பார்த்து நம்ம பயணப்படுறதுன்றது பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் அதிகமாக பண்ணும் பட்சத்தில் அது கிடைக்காதப்போ ஏமாற்றங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அந்த ஏமாற்றத்தை நம்ம தாங்கிக்கிறதுக்கான மனோபக்குவம் நம்மகிட்ட இல்லை. அப்படின்றப்ப ஆல்ரெடி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆல்ரெடி நான் எதிர்பார்த்தது தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைன்றது அழகான வாழ்க்கை. அதே போல் தான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நோய், சில விஷயங்கள் நோயெல்லாம் என்னன்னாக்கா நான் எதிர்பார்க்குறது இல்லை, தானாக வரதில்லை. நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய இன்கால் என்னென்ன பொருட்களை நம்ம உண்றோமோ அல்லது நம்ம பயன்படுத்துகிறோமோ அல்லது என்ன மாதிரியான தன்மையில் வாழ்கிறோமோ அதுக்குண்டான நோய்கள் வரும். ஆனால் எந்த மாதிரியான தசாபத்திகளில் வருமோ அந்த தசாபத்திகளை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும்ன்றப்போ இந்த இடத்துல மனம் சார்ந்த நோய்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிகபட்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அப்போ பிராணாயாமம், தியானம், யோகா இது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பரபரப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே நிறைய என்ட்ரு ஆகாமல் இருந்துருங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனநிலை தரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவை இந்த ப்ரொடக்ஷன் மோஷன்றது பீஸ்ஃபுல்லான அடுத்தவங்களை எந்த விதமான இரிட்டேட் பண்ணாத தன்மையில் வாழ்கிறது தான். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னோம்னாக்கா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கேளுங்க. நான் அதுக்குண்டான விளக்கத்தை நான் தரதுக்கு தயாராக இருக்கேன். ஏதாவது ஒரு கேள்வியை பர்ஃபெக்டாக கேளுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் இல்லைனாக்கா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்புங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன். நன்றி.